சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராம், எதுக்கு இப்படி வீண் பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு பிடிக்காதவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு வாதம் பண்ணிட்டு இருக்கல, அதுக்கு தான். வீணா நமக்குள்ள பிரச்சனை வர வேணா, உள்ள போ. ராம், நீ கோவக்காரனா இருந்தாலும் உனக்குள்ள ஒரு சில நல்ல குணம் இருக்கு. ஆனா அந்த குணத்தை உன்னோட முன் கோவம் அழிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு நாள் நம்ம எல்லாரையும் அழிச்சிருங்கிறத மறந்துடாத ராம். நீ ஏன் முன்கோவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க? ஆனா நான் தப்பானவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். தப்பானவங்களை அழிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல மீனா. உன் தங்கச்சியும் கணேசனும் அழியிற அளவுக்கு அவங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிரல ராம். அவங்களும் நம்மள மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான். அது தப்புன்னு சொல்லி அவங்கள அழிக்க நினைக்காத. அவங்கள மன்னிக்கிற மனுஷனா முதல்ல மாறு. தேவி யாரு? உன் கூட பிறந்தவ தானே. அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க இந்த வீடும் வேணாம், இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் வேணான்னு உதறி தள்ளிட்டு போனாங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்க திரும்ப வரணும்னு நினைக்கிற? போனவங்க போனவங்களா இருக்கணுமே. மானம் தான் உசுறு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவரு அப்பா. அவரை ஊரு முன்னாடி அவமானப்படுத்தி தலை குனிய வச்சுட்டு போனவளா திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி கூட்டிட்டு வரணும்னு நினைச்சா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ மனுஷனாவாடா இருக்க? ப்ளீஸ் ராம், புரிஞ்சுக்கோ. உன் கண்மூடித்தனமான கோவத்தால நீ நிதானத்தை இழக்காத. உன்னோட மனைவியாவும் சரி, இந்த வீட்டோட மருமகளாவும் சரி, நான் எப்பவுமே நல்லது மட்டும் தான் நினைப்பேன். தயவு செஞ்சு என்ன போக விடு. நான் உன்னை மனைவியாவே ஏத்துக்கல, எனக்கு உன நம்பிக்கையும் இல்ல. கண்டிப்பா எனக்கும் என் அப்பாவுக்கும் பிடிக்காத நீ செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உன்னை போவிடாம பூட்டி வச்சிருக்கேன். ராம், நீ என்ன நம்பலன்னா கூட பரவாயில்ல, நீ என்ன வெளியே போக விடு. முடியாது. எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை வெளில போக விடவே மாட்டேன். ராமு, எதுக்கியா? எதுக்கு இப்படி சத்தம் போட்டு இருக்க? கதவை வேற பூட்டி வச்சிருக்க. தெரியல, வெளியில இருந்து யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? வெளியில இருக்கிறவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல பாட்டி. எனக்கு என் அப்பாவோட கௌரவமும் மரியாதை மட்டும்தான் முக்கியம். அதை யாரு கெடுக்க நினைச்சாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். டேய் ராம், ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? இங்க என்னதான்டா நடக்குது? ஏய், உங்க விளையாட்டெல்லாம் போய் ரூமுக்குள்ள விளையாடுங்கடா. கதவை திறந்து விடுங்கடா, வேலை கிடக்கு நிறைய. இப்போதைக்கு கதவெல்லாம் திறக்க முடியாது. மீனா, நீயாவது சொல்லுமா, எதுக்காக கதவு மூடி வச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்க பையன் விட மாட்டேங்கிறாரு. அக்கா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? தோட்டத்துக்கு போகணும் நானு. டேய், எதுக்குடா இப்ப அவளை வெளியில போக கூடாதுன்னு சொல்ற? அம்மா, இவ வெளியில போனா தானே தேவையில்லாதவங்களை கூட்டிட்டு வருவா. அதனாலதான் இவளை விட மாட்டான். டேய், இந்த வீட்டுல பிரச்சனை பெருசாலி மாதிரி சுத்திட்டே இருக்குன்னா நான் வீட்டுக்கே வராம தோட்டத்திலே இருக்கிறேன். ஏன்டா இப்படி உசுர வாங்குறீங்க? பசிக்குதுன்னு தான் சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இப்படி லாக் பண்ணி வச்சிருக்க, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. அக்கா, நீயாச்சும் சொல்லுக்கா. சின்ன பையமா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. டேய் கம்ப்யூட்டர் திறக்கறீங்களடா? சும்மா ரெண்டா, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. நீ வேற கதவு எதுக்காக கதவு மூடி வச்சிருக்காங்க? அது மீனா வெளியே போக கூடாதுன்னு ராம் கதவு மூடி அவங்க பிரச்சனையா அவங்க ரூம்ல போய் பேசிக்க சொல்லு. நான் டவுனுக்கு போறோம், கதவு திறக்க சொல்லுங்க. திறடா. நான் முறைக்கிறேன். அக்கா சொல்லுங்க, கதவை திறக்க சொல்லு. அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும். அப்புறம் நொறுக்கி விட்டு போயிருவேன் பாத்துக்க. அதையும் பார்க்கலாம். வீட்டுக்கு கதவே இருக்காது. எங்க வந்துட்டு யாரு வீட்டு அடைக்கிறா? என்ன கதவு திறக்க சொல்லு. ஐயா, மீனா எங்கேயும் போக மாட்டா. கதவை திறந்து விடியா. அவளை சொல்ல சொல்லுங்க. மீனா, அவங்கிட்ட சொல்லு, எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுமா. ஏமா சொல்லுமா, லேட் ஆயிடுச்சு. ஏமா நீ தான் சொன்னாதான் என்னம்மா? ஏமா அப்படி உசுர வாங்குறீங்க கலகத்தால? டேய், கொஞ்ச நேரம் இரு. வேலை கிடக்கலாமா? சரி, போக மாட்டேன், போதுமா? அவதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னையா? கதவை திறந்து விடு. சரியா? எப்பா திறப்பா, கடுப்பேத்தாத. ஆமா, கூலா இருக்கும்போது திற. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்னை யாருன்னு தெரியுதா? நான் தான் வேதநாயகி.
உங்க வீடு வாசல் வரைக்கும் வந்திருக்கேன். யாரும் என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா என்ன? சரி, நீங்க கூப்பிடலனா என்ன, நானே வரேன். ஏய் ஏய் நில்லு. ஒரு அடி கால் எடுத்து உள்ள வைக்க கூடாது. வீட்ல காலடி வைக்காத, அப்படியே போயிடு. சத்தியமூர்த்தி, ஏன் பயப்படுற? பயப்படாத, நான் உங்க யாரையும் ஒன்னும் பண்ண மாட்டேன். நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். பேசிட்டு போயிடுறேன். ஏய், எது பேசுறதா இருந்தாலும் அங்கேயே இருந்து பேசிட்டு அப்படியே கிளம்பிடு. நான் பேச போற விஷயம் என்ன பத்தினது இல்ல, உங்க பிள்ளைங்களை பத்தினது. அதனால அந்த விஷயம் வெளியில இருந்து பேசினா நல்லா இருக்காது. நான் என்ன பண்றேன், நான் உள்ள வரேன். வீட்டுக்கு வந்தவள வான்தான் கூப்பிடல, நானே உள்ள வந்துட்டேன். சரி, உட்கார சொல்வீங்கன்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டீங்க போல இருக்கே. சரி, நானே உட்காந்துக்கிறேன். எப்பவும் நண்பர்களா தோள் மேல கைய போட்டு சுத்திட்டு இருப்பீங்க. நண்பர்களா இருந்த நீங்க இப்ப சம்பந்திங்களாவும் ஆயிட்டீங்களா? உங்க 2 பேர்கிட்ட தான் பேசணும். வந்து உட்காருங்க.